சிவம் உயிர் ஆன்மா வேறு பொருளில் அது ஐந்தாக விரித்து பேசுகின்ற பொழுது சிவத்தின் உடமையாகிய மாயையை ஒரு பொருளாகவும் உயிரின் உள்ளே இருக்கக்கூடிய இச்சையின் வெளிப்பாடாகிய வினையை ஒரு பொருளாகவும் கொண்டு 5 பொருள் சொல்லுவாங்க. 5 பொருள் சொன்னாலும் 3 பொருள் அடைக்கணும். 3 பொருள் தான் வேறு பொருள். ஒவ்வொரு பொருளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய இயல்பு என்ன என்பதை புரிந்து கொள்ளும். இயல்பு என்ற அந்த சொல்லுக்கு இயற்கையாகவே அந்த பொருளின் உள்ளே இருக்கக்கூடிய குணம் என்று பெயர். அதுதான் இயல்புன்னு பேர். இயற்கையாக அமைந்தது. ஒரு ஆணுன்னா ஆணுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கிறது. அந்த இயல்பு உள்ள இருக்குது. அதுதான் ஆண்கிறோம். ஆணுக்கு என்ன இயல்பு? ஆண்மை. அதுதான் இயல்பு. ஆண்மை இல்லாதவன் ஆணாக மாட்டான். இப்ப பெண்ணுக்கு என்ன இலக்கணம்? பெண்மை. அப்ப பெண்மை இல்லாதவன் பெண்ணாக மாட்டான். அப்ப கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, ஆண்மை என்றால் ஆளும் தன்மை, பெண்மை என்றால் பேணும் தன்மை. பெண்ணு ஆளக்கூடாது, ஆணை பேணக்கூடாது. இந்த கருத்து புரியுது. மாறி இன்னைக்கு உலகத்தில் மாறிக்கொண்டிருக்கும். இது விபரீதமான போக்கு உலக பக்கம் போய்கொண்டிருக்கு. அப்ப என்ன நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, சிவபெருமானுடைய இயல்பு என்பது ஞானம். அந்த ஞானம் என்ற இயல்பு வெளியில வந்த குணமாக மாறும். வெளியில வந்த குணம், உள்ள இருந்த இயல்பு. இப்ப இறைவன் என்ன பண்ணா, தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறான். அதுதான் 8 குணங்கள். 8 குணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை? இயல்பாகவே பாசம் இல்லை. அவனுக்கு இயல்பாகவே ஆணவ பற்றலும் கிடையாது. அவனுடைய அறிவு இயற்கை அறிவு. அதனால அவனுடைய அறிவு பேரு. இந்த பேரறிவு இருக்கிறதுனால அவனுடைய ஆற்றல் பேராற்றல். அந்த பேராற்றல் இருக்கிறதுனால அவன் பெருங்கருணையாகும். பெருங்கருணை. அதனால பேரின்பம். அதனால அவன் யாரையும் சார மாட்டான், தன்னைத்தானே சார்ந்திருப்பான். அதனால அவனுடைய உடம்பு இயற்கை உடம்பு. அதாவது தூய உடம்பு. இதுதான் 8 குணம். இந்த 8 குணத்தை வெளிப்படுத்துறான். இந்த குணங்களை உயிர் பெறணும். பெற்று 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 இது பண்பு அடையும். இறைவனுடைய குணத்தை உயிரானது ஏற்கின்ற பொழுது அதற்கு பண்புன்னு பேர். இயல்பு, குணம், பண்பு. இயல்பு இயற்கையாகவே உள்ளே இருக்கக்கூடிய தன்மை. அது வெளியில வந்த குணம். அந்த குணத்தை இன்னொரு பொருள் பெறும் என்றால் அது பண்பு. நாம எப்படி பண்படையணும், பண்படையணும், அதாவது பண்படணும் அப்படின்னா, இறைவனுடைய குணத்தை உள்வாங்கி 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 நம்முடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்கின்ற பொழுது உயிர் பண்பு அடையும், பண்படும். அந்த பண்படுதல் தான் பக்குவம்னு சொல்லும். இப்போ இறைவனை சார 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 நமக்கு என்னெல்லாம் குணம் வரும்னா, நம்முடைய உடம்பும் தூய உடம்பாக மாறும். இங்க பார்த்தீங்கன்னா, உண்மையான அருளாளர்களுக்கு உலகியல் ரீதியான எந்த நோயும் வராது. எந்த நோயும் வராது. இப்ப இறைவனை சார்ந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். அப்படி சார 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 அவனுடைய குணம் இவர்களுக்கு பண்பாக வந்துவிடும். அவர்கள் ஒரு செய்தியை நுட்பமாக புரிந்து கொள்வார்கள். இயற்கை அறிவு, பேரறிவு. சில பேருடைய வாழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தெரியும், நாளைக்கு ஏதோ ஒன்று எங்கே ஒன்று நடக்கும், அது இன்னைக்கே சொல்லுவார்கள். அந்த அறிவு பேரறிவாக விசாரிக்கும். அந்த மாதிரி இறைவனுடைய குணங்களை எல்லாம் நம்ம பெற பெற நம்முடைய பண்பு வளர்ந்து வளர்ந்து நாம பக்குவம் அடைவோம். அப்படி அடைவதற்காக தான் பெருமான் என்ன பண்றா, பரத்தில ஞான இயல்போடு கூடிய அந்த சிவ பரம்பொருள் நமக்காக வெளியில உருவம் எடுப்பதற்காக வருகின்ற பொழுது பரசிவம் பராசக்தியாக வெளிப்படுகிறது. பரசிவம் என்பது சிவம் என்ற பொருள், பராசக்தி என்பது ஞானம் என்ற குணத்தின் வெளிப்பாடு. அந்த சிவமும் சக்தியுமாக வெளிப்படுவது, பொருளும் இயல்புமாக இருப்பது. அப்படி வெளிப்படுகின்ற பொழுது, நமக்காக வருகின்ற பொழுது அறிவும் செயலுமாக ஆகும். அறிவுனா சிவம், செயல்னா சக்தி. அந்த அறிவும் செயலும் நம்முடைய உடம்பாக வருகின்ற பொழுது அறிவு வெப்பமாக மாறும், வெம்மையாக மாறும். அந்த சக்தி என்னவாக மாறும்?
குளிர்மையாக தன்மையாக மாறும். நம்முடைய உடம்பு மட்டும் இல்லை, உலகம் மட்டும், உலக எல்லா பொருளுக்கு அடிப்படை என்னன்னா வெண்மையும் குளிர்மை. இந்த ரெண்டு தான். இதெல்லாம் நம்முடைய திருமுறையில் இருக்கிறது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதை திரு எழுபத்தி இருக்கையில இந்த முதல் 4 அடிகள் ஒரு ஆயினை மானாந்தாரத்து ஈரியல்பாய். அந்த ஈரியல்பு என்பது வெம்மையும் குளிர்மை. எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த தேவாரம் தோன்றி 1400 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த வரிக்கு இன்னும் பொருளான ஈரியல் பண்ணி என்னன்னு எந்த பிரயாசமும் வெண்மையும் குளிர்மை. அதுதான் பஞ்சபூதமாக உருவெடுக்கும். அந்த பஞ்சபூதங்கள் நம்முடைய உடம்பு. இந்த நுட்பத்தெல்லாம் புரிந்து கொண்டோம்னா கூடியவர்கள் நம்முடைய உடம்பை நலமாக இருக்கிறோம். சொல்ல ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, மானியை நோக்கி உடையார் அங்கா என்று சொல்லிதான் இறைவன் என்பது ஒரு பொருள், அவனுடைய இயல்பு என்பது ஞானம். இந்த ரெண்டின் வெளிப்பாடு தான் சிவனும் சக்தியும் அறிவும் செயலும் வெம்மையும் குளிர்மை. இவற்றை கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது. இவற்றை கொண்டுதான் உலகம் அமைந்திருக்கிறது. இவற்றை கொண்டுதான் உடம்பு அமைந்திருக்கிறது. இந்த நுட்பத்தெல்லாம் புரிந்து கொண்டோம்னா இந்த உடம்பை கொண்டு இறைவனை அடைவது என்பது இயலும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படின்னு சொல்ல மறை ஈறு அறியா மறையோவனேங்கிற. மறையோர் என்றால் மறைந்திருப்பவன் மட்டுமல்ல, நம்முடைய நுட்பமான கருத்துக்கள் எல்லாம் மறைவாகத்தான் இருக்கும். அந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லுவதுதான் மறை வேதம். வேதத்தை அருளிய பெருமான். அந்த வேதத்தை கொண்டு பெருமானை புரிந்து கொள்ளலாமே தவிர பெருமானை அடைய முடியாது. வேதம் பெருமானை பற்றி பேசுகிறது, ஆனால் வேதம் பெருமானை அடையாது. வேதத்தினுடைய முடிவாகிய வேத அந்தம் அதுவும் இறைவனை பற்றி பேசும், ஆனால் இறைவனை அடையாது. அதைத்தான் சொல்ற மறை அறியா மறை ஈறு அறியா மறையோவனே என்று சொல்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, வேதமாகிய திருக்குறளை வேத அந்தமாகிய திருமுறைகளை நாம் ஆழ்ந்து படிக்க படிக்க இறைவனை பற்றி புரிந்து கொள்ளலாம். ஆனால் இறைவனை அடைய முடியாது. அடையணும்னு சொன்னால் அதற்கு உரிய வகையில் நம்முடைய உடம்பை நாம் பயன்படுத்தலாம். அப்படி உடம்பை பயன்படுத்துவதுதான் அனுபவ ஞானம். அதை சொல்கிறார். அப்படி பெருமான் எப்படி இருக்கிறான்னா, தேனாக இருக்கிறான், அமுதமாக இருக்கிறான். தேன் என்பது உலகத்தில் நமக்கு தெரிந்த ஒன்று, நம்மால் பெறக்கூடிய ஒன்று, உலகத்திலே அது இனிமையானது. அதே போல நமக்கு தெரியாத ஒன்று மேல் உலகத்தில் இருப்பது என்று சொல்லுவது அமுதம். அவன் அந்த அமுதமும் இருக்கும். தேனாக அமுதமாக உள்ள பெருமான் சிந்தைக்கு அறியாது. ஆனால் இவ்வளவு உண்மையும் தெரிகிறது. ஆனால் நம்முடைய சிந்தையினால் அவனை முழுமையாக அறிந்து விட முடியும். ஓரளவு தான் அறிய முடியும். அப்புறம் சொல்கிறார், சிறியேன் பிழை பொறுக்கும் கோனேங்கிறார். எதுக்காக இந்த வார்த்தை போடுறார்? நான் சிறியவன், நான் செய்த தவறு, இவற்றையெல்லாம் பொறுத்துக் கொள்பவனே என்று பேசுகிறார். என்ன காரணம்னா, இந்த இடத்துல இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, விட்டுட்டியே இன்னைக்கு இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டாய் என்று ஏங்கி பாடுகிறார் அல்லவா? அது கூட அவரு இறைவனை கொடுமையாக பேசிவிட்டதாக கருதுகிறார். எனவே சிறிதே கொடுமை பறைந்தேன், நான் உன்னை பற்றி கொடுமையை பேசியிருக்கிறேன், ஆனால் கொஞ்சம் தான் பேசியிருக்கிறேன் அப்படிங்கிறார். அதனால என்னை பொறுத்துக்கொள் அப்படிங்கிறார். சிவமாக குறுக போனார் அடியா. எல்லோருமே சிவமானக திருவடி பேரு சாவிச்சு முத்தி பரமத்துக்கு விட்டாங்க. ஆனால் யாரும் பொய்யை புறமே போன்றோமே. புறம் என்றால் உனக்கு புறம், இந்த உலகம். இந்த உலகத்தில் யான் பொய்யும் ஆக இருக்கிறோம் என்று பேசுகிறார். அப்ப என்ன பொருள்? யான் என்பது மணிவாசகர் என்ற உயிரை குறிக்கும். பொய் என்பது என்ன என்றால் நிலையற்ற இந்த உடம்பு, நிலையற்ற இந்த வாழ்க்கை, அதைத்தான் பொய்ன்னு சொன்னார். இப்படி நிலையற்ற உடம்புல இருந்து கொண்டு நிலையற்ற வாழ்க்கையை வாழுகின்ற ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன், நான் வந்துவிட்டேன், எனவே என்னை காப்பாற்று, கைதூக்கி விடு என்று இறைவனிடத்தில் தன்னை ஏற்க புலம்பரை குறிக்கிறார். இதனாலதான் இந்த திருச்சதகத்துக்கு என்ன பேருன்னா பக்தி வைராக்கியம். அவன் எவ்வளவு நிலையில மற்றவர்களுடைய நன்மைக்காக மணிவாசகரை இப்படி ஆக்கிறாலும் மணிவாசகரை பொறுத்தவரையிலும் அளவிற்கு துன்பம். இவ்வளவு துன்பத்துக்கு இடையிலேயும்
பெருமான் மீது அவருக்கு என்ன வரல, மறுப்பு. என்ன அடித்து அதல் அடிக்கிறகைனா அணைக்கும். எவன் துன்பத்தை கொடுக்கிறானோ அவன் தான் என்ன பண்ணுவான், அனைத்து இன்பத்தையும் கொடுப்பான். அந்த கருத்தெல்லாம் சொல்கிறார். எல்லோரும் போனார்கள், நானும் என் பொய்யுமாக இந்த உலகத்தில் இருக்கிறோம், புறமாக இருக்கிறோம், என்னை கைதூக்கி விடு என்று கேட்கிறார். எனவே இது பக்தி வைராக்கியம் என்ற திருச்சதகத்தினுடைய கருத்துரையாக இருக்கிறது என்று சொல்லி இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். சிவாய்.